தமிழக மீனவர்களை கடற்கொள்ளையர்கள் மூன்றாவது முறையாக தாக்கியிருக்கிறார்கள். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் வேதாரண்யம் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்களை தாக்கிய கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மீன்கள் மற்றும் வலைகளை திருடி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த 4 மீனவர்களும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை கடந்த 10 நாட்களில் மற்றும் 3வது முறையாக தமிழக மீனவர்களை கடற்கொள்ளையர்கள் தாக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதாரண்யம் அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்டது மட்டுமின்றி படகில் இருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மீன்கள் மற்றும் வலைகளையும் திருடி சென்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக தமிழக மீனவர்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கி அட்டூழியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் வேதாரண்யம் பகுதியில் மீன்பிடித்த போது கடல் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களில் மற்றும் 3வது முறையாக தமிழக மீனவர்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்களை தாக்கிய கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மீன்கள் மற்றும் வலைகளை பறித்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த 4 மீனவர்களும் மீட்கப்பட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களில் மற்றும் 3வது முறையாக கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களை தாக்கியிருக்கிறார்கள். வேதாரண்யம் பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களில் மற்றும் 3வது முறையாக தமிழக மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.